நண்பர்களே, இன்னைக்கு நாம ஒரு செம்மையான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். கார்ட்டீன் ராஜான்னு நாம எல்லாரும் கொண்டாடுற அந்த கம்பீரமான உயிரினத்தை பத்தி நமக்கு தெரியாத பல ஆச்சரியமான உண்மைகளை இந்த தொகுப்புல விரிவா அலச போறோம். முதல்ல உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. உண்மையாவே உங்களுக்கு கார்ட்டீன் ராஜாவை பத்தி எல்லாமே தெரியுமா? படத்துல பாக்குற சிங்கங்களை தாண்டி நிஜ உலகத்துல அதோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு எனக்கு அதை யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நிறைய கட்டுக்கதைகளை உடைக்க போறோம். சில விஷயங்கள் உங்களை கண்டிப்பா ஆச்சரியப்படுத்தும். சரி, நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். பகுதி 1, ராஜாவின் உடல் பண்புகள். பொதுவா சிங்கம் தான் காட்டிலேயே பெரிய விலங்கு, அதனாலதான் அது ராஜான்னு நாம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? உருவத்துல புலிதான் சிங்கத்தை விட பெருசு. ஆமாங்க, இதுதான் நிஜம். ராஜாங்கிற அந்தஸ்து வெறும் உருவத்தையோ சைஸையோ வச்சு வருதில்ல, அதோட தோழனை, அதோட ஆளுமை, அதை வச்சுதான் வருது. அடுத்ததா, ஒரு சிங்கத்தோட மிகப்பெரிய அடையாளமே அதோட முகத்தை சுத்தி இருக்கிற முடிதான். இது ஆங்கிலத்துல மேனி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, எல்லா சிங்கத்துக்கும் ஒரே மாதிரி முடி இருக்காது. ஒவ்வொரு சிங்கத்துக்கும் அதோட நிறமும் அடர்த்தியும் மாறும். சொல்ல போனா ஒரு சிங்கத்தோட ஆரோக்கியத்தை அதோட முடிய வச்சே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். உருவத்தை பத்தி பேசிட்டோம், அதோட குரலை பத்தி பேசாம இருக்க முடியுமா? சிங்கத்தோட கர்ஜனை சும்மா அதிரும்ல. இந்த சத்தம் பல கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் காத்துல எதிரொலிக்கும். இது சும்மா கத்துறதில்ல, பாரு இது ஏன் ஏரியா, இங்க வேற யாரும் வராத அப்படின்னு மத்த சிங்கங்களுக்கு கொடுக்கிற ஒரு பவரான வார்னிங் மெசேஜ்.